வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 18வது நாளோட கேமு ஸ்விக்கியில். நம்ம டோட்டலாக வந்து 50 நாள் ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். அதில் எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி சொமேட்டோ ஒரு 50 நாள் ஓட்டியிருப்போம். அந்த வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆர்டர் போட்டிருந்தோம். சரி, கீதத்தில் ஆர்டர் போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் போகிற வழியிலேயே நல்லா மழை. சரி, டக்குன்னு ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு அந்த ஆர்டரை போய் டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டெலிவரி பண்ணுற இடத்துல மழையே இல்லை. சரின்ட்டு மறுபடியும் ரெயின் ஜாக்கெட்டில் பொறுமையாக கழட்டிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா மறுபடியும் மழை விட்டு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமேலுக்கு பொறுமையாக போயிட்டு ரெயின் ஜாக்கெட்டை எடுத்து கழட்டி மாட்டிட்டு அதுக்கடுத்து ஆரம்பித்து விட்டாச்சு. மழை காலம் போல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதில் வேறு உடம்பு வேறு முடியலை, சளி அப்படியே, அதாவது வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நல்லா தான் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேன்ட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1 எடுத்துக்கிட்டே இருந்தோம். மதியத்துக்கு மேலே அப்படியே ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு, முள்ளங்கி குழம்பு சூப்பராக இருந்துச்சு, அருமையாக. சரின்ட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். ஆர்டர் 1 பை 1 போட்டுக்கிட்டே இருந்தோம். நைட்டுக்கு மேலே வந்து சத்யம் தேட்டருக்கு லைனில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தான். சரி, ஓகேன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனுக்குள்ளே சுண்டல் இருந்துச்சு. சரின்ட்டு வாங்கி சாப்பிட்டது பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு, 60 ரூபா. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பெஸ்ட்டான குவான்டிட்டி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ரேட் அதிகம். சரி, லாஸ்ட் ஆர்டர் வந்து இஎம்ஐயில் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ஒரு தோசை சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2986 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். அதில் ஆஃப்லைன் டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 30 ரூபா கிடச்சிச்சு. எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெட்ரோல், ஃபுட்டு 520 ரூபா ஆச்சு. இதை கழிச்சது போக நம்ம கை கிடச்சது வந்து 2496 ரூபா கிடச்சிருந்துச்சி. பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்டு. அப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பெங்களூருக்கு நான் போகிற மாதிரி இருக்கிறேன் பிரதர், எதனாச்சும் ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். யாராச்சும் ரெஃபர் பண்ணுங்கள். பெங்களூரில் எங்கே ஓட்டலாம், அங்கே ஓட்டினா என்ன ஏர்னிங்ஸ் கிடைக்கணும்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அதை தவிர்த்து மேன்சனு ஹாஸ்டல், பிஜி ஹாஸ்டல் எதனாச்சும் இருந்தாலும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்க்கலாம்.